இதுதான் ஃபஸ்ட் ஏசி. ஃபஸ்ட் டைம் இதில் ட்ராவல் பண்ணுறோம். ஆக்சுவலாக இதில் கூப்பு கேபின்னு 2 இருக்குது. கூப்புனா தனியாக ஒரு 2 பெர்த் இருக்கிற மாதிரி மட்டும், கேபின்னா 4 பெர்த் இருக்கிற மாதிரி. இப்போ எங்களுக்கு கிடச்சது வந்து 4 பெர்த் இருக்கிற மாதிரி. நாங்கள் இப்போ எங்கே உட்காந்துருக்கோம்? ஃபஸ்ட் ஏசியில் கேபினில் இருக்கோம். ரொம்ப பெருசாக நினச்சி வந்தோம். பரவாயில்ல. ஆக்சுவலாக என்ன எதிர்பார்த்தோன்னா நாங்கள் சரி தனியாக கிடைக்கும், தனியாக இருக்கிறது கிடைக்கும், நாங்கள் மட்டும் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் புக் பண்ணுவோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு பண்ணோம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? கூப்பு. ஆனால் அது வந்து கூப்பு கேபின் 2 இருக்குது. எங்களுக்கு கிடைக்கல. எனக்கு தோணுது நம்ம லாஸ்ட்டாக புக் பண்ணனால மேபி நமக்கு அது கிடைக்காம போச்சு. நாங்கள் போகிறதுல இவ்வளோ கொண்டு போகிறது தான் பெரிய கஷ்டமான விஷயம் நினச்சிட்டு இருந்தோம். நாங்கள் ஒருத்த உட்காந்துருக்காம பாருங்க. இந்த மயில் இருக்கானே படவா ராஸ்கல், நான் பேசுறது டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே மெஜஸ்டிக் வந்து பெரிய ரயில்வே ஸ்டேஷன். எத்தனை பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்துச்சு? 10 ப்ளஸ் இருந்துச்சு. ஆன்லைன் இந்தியன் ரயில்வேஸ் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் பார்த்து பார்க்கலாம், நம்ம கோச் பொசிஷன் பார்க்கலாம். அது பார்த்து நாங்கள் ஆக்சுவலாக முதல்ல போனோம். அந்த இடத்துல போனால் டிஸ்பிளேல வேற இடத்து காட்டுது, டிஸ்பிளேல ஆப்போசிட்டாக காட்டுது. சப்போஸ் டிஸ்பிளேல காட்டுறபடி நம்ம ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு ரெண்டுக்கு போகணும். சரி ஆன்லைனுக்கு தப்பாக இருக்கும் போலன்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல காட்டுற மாதிரியே போவோன்னு ஒரு எண்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு ரெண்டுக்கு வந்தாச்சு. வந்து நின்னாச்சு, டிஸ்பிளே படி ஃபர்ஸ்ட் ஏசிலேருந்து நின்னாச்சு. நின்று டீ எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு சரி அப்பா எப்படியே வந்தாச்சு நின்றுட்டு இருக்கோம். ட்ரெயின் அப்படியே பொறுமையாக வருது. வந்தால் பக்கத்தில் இருக்க ஒரு போட்டு ட்ரெயின் உல்ட்டா வருதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு இன்னொருத்தவங்கள போர்டு பண்ணுறவங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. அவரை பார்த்துட்டு சரி அப்போ நம்ம தப்பான நிலையில் நிற்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே ஃபாஸ்ட்டாக வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போய் நின்னோம். பார்த்தீங்களா, அதுதான் கரெக்டான பொசிஷன் ஆன்லைனில் காமிச்சது. அங்கே போய் ஏறி உள்ள வந்து எப்படியோ செட்டில் ஆகிட்டோம். குட் மார்னிங் மக்களே. குட் மார்னிங். ஷோலாப்பூர் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். வண்டி 3 hour லேட்டு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதே. அநேகமா தானே ரீச் ஆகிறதுக்கு 3 o'clock 4 o'clock ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவல் டைம் வந்து 1:30. நிலாவுக்கு அதுக்குள்ளே கோல்டு பிடிச்சிக்கிச்சு. நிலாவுக்கும் நிலா அம்மாக்கும் லைட்டா. நவீல் எங்கே? நவீல் ஹாய் சொல்லு. ஹலோ மக்களே. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஏசினா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏதோ ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். பார்த்தா நார்மலாக செகண்ட் ஏசி மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஏசியில் செகண்ட் ஏசின்னு ஒரு கதை. நோ 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 நோ. நீ பாருங்க, ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கும்போது எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறக்க போகிறான். ஏன்டா பேசாமல் இருக்க முடியாது அவனால? போர் அடிக்குது. ஐஆர்சிடிசி எக் பிரியாணி பூனே ரீச் ஆயாச்சு. சிக்கி வந்து லோனாவலாவோட ஃபேமஸ் ஐட்டம். திஸ் இஸ் க்ரஷ்ட் பீனட் சாக்லேட் ஃப்ளேவர்ட் சிக்கி. இது வந்து ஏதோ மலாய் சிக்கி, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால். அண்ட் தென் திஸ் இஸ் கோபரா சிக்கி விச் இஸ் கோகோனட் சிக்கி. சிக்கினா ஒன்றும் இல்லை, நம்ம கடலச்சி மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நம்ம லோவர் பெர்த்தில் இருக்கிறவங்க இறங்கிட்டாங்க. ஸோ வி ஹவ் கேப்சர்ட் ஃபுல் கேபின் நவ். இதுதான் செகண்ட் ஏசியில் சும்மா கர்டன் மாதிரி இருக்கும். இங்கே ஒரு க்ளோஷர் இருக்குது, அவ்வளோதான். இது இப்படி ஓப்பன் பண்ணுவோம். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் ஃபர்ஸ்ட் ஏசியில். அங்கே வந்து டபுள் சீட் மாதிரி போட்டிருக்காங்க டபுள் பர்த்தில். செகண்ட் ஏசியில் இருக்குது. அது மாதிரி நம்ம சோஃபா மாதிரி பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து சாயறதுக்கு இந்த இடத்துல பிளாஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, அது இல்லாமல் குஷனிங் மாதிரி அப்படியே போட்டு உட்காரலாம். ஒரு வழியாக மும்பை வந்து ரீச் ஆகிட்டோம். தானே ஸ்டேஷனில் லோக்கல் பிடிக்கிறதுக்காண்டி பார்த்துருக்கோம்.
ஆனால் ஜெர்னி இன்னும் ஃபினிஷ் ஆகலை. லோக்கல் ஏறி வாஷியில் கோப்பர் கடலில் போய் இறங்கணும். அங்கே தான் ஃபினிஷ் ஆகும்.